பொருள். ஒன்று சரஸ்வதி. சரஸ்வதி இந்த நாவில் குடியிருப்பதால் குடியிருக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார். இரண்டாவது பாரதி என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். பாரதி கனவு கண்ட உருவகித்த உண்மை பெண்ணாக பூவினுடைய மென்மையும் துயரினுடைய வலிமையும் சேர்ந்த அவருடைய பேச்சை ரசிக்கிறீர்கள். அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது பராசக்தி கொடுத்த கொலை என்று நான் நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்கு இசைக்கவி ரமணன் மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இணைந்து உங்களுக்கு ஒரு அழகிய நிகழ்ச்சியை படைக்க போறாங்க. ஒரு இசை நிகழ்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கருப்பொருளே இளமை தமிழும் இனிய திரைப்பாடல். ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல திரைப்பாடல்கள்ல அவ்வளவு மகிமை இருக்குது. அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல போறாங்க. அதனால இப்பொழுது அவங்க கிட்ட இந்த மேடையை நான் படிக்கிறேன். இதோ இசைக்கவி ரமணன் மற்றும் பாரதி பாஸ்கர். கலையெடுத்து வெள்ளை பொடி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்தாய். ரிஷா அமைப்பை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளில் விருது பெற்ற மாபெரும் கவிஞர் திரு இக்பால் ஐயா அவர்களின் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற இனிய பிரமுகர்களை, இந்த அரங்கில் இத்தனை நேரம் தாமதமான பிறகும் கூட ஆவலோடு கூடியிருக்கிற சிங்கப்பூர் வாழ் அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை என்னோடு இணைந்து நடத்துவதால் எனக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இசைக்கவி ரமணன் அண்ணா அவர்களே, நிகழ்வுக்கு வந்திருந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, ஆரியபவன் உணவு விடுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் அவர்களே, சகோதரி அனுராதா அவர்களே, ஏனைய சொந்தங்களே, அவ்வளவுதான் எனக்கு கண்ணு தெரியுது. யாராவது விட்டு தான் மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் பணிவு வணக்கங்கள். நேரத்தின் அருமையை கருதி கொஞ்சம் நம்ம விரைவா போக வேண்டியிருக்கு. எவ்வளவு இது எங்களின் தனிப்பட்ட பெருமையே அல்ல. இது நாம் பேசுகின்ற தமிழ் மொழியினுடைய இலக்கிய தொன்மையினுடைய பெருமை. இப்போ தமிழுக்கான சிறப்பை நாம் சொல்லுகிற போதெல்லாம் தொன்மையை பற்றி நிறைய சொல்லிட்டே இருப்போம். அப்படிதானே? அப்படிதானே? தொன்மையை பற்றி சொல்லிட்டே இருப்போம். இது மிகப்பெரிய பழைய மொழி, கல் தோன்றி மற்றோன்றா காலத்து, அதெல்லாம் நிறைய சொல்லுவோம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், தொன்மை என்பதை எவ்வளவு சிறப்புடையதோ அதே அளவு தொன்மை என்பது எவ்வளவு சிறப்புடையதோ தொடர்ச்சி என்பதும் அவ்வளவு சிறப்புடையது. தொன்மைக்கு தருகின்ற அந்த சிறப்பை தொடர்ச்சிக்கும் தர வேண்டும். இந்த அளவு தொன்மை கொண்ட மொழிகள் இன்னும் சில உலகத்தில் இருக்கின்றது தான். நம்முடைய மொழிக்கான இன்னும் கூடுதலான சிறப்பு அதனுடைய தொடர்ச்சி. ஒரு திருக்குறளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் சொல்லலாமா? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். 7 சொற்கள். இந்த 7 சொல்ல இடத்துல 7மே இன்னும் புழக்கத்தில் இருக்கிற சொல் தான். இதுதான் நான் தொடர்ச்சின்னு சொல்றேன். 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இருந்த ஒரு கல் கூட இப்போது கிடையாது. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த சொல் இன்னமும் வாழ்கிறது என்றால் இந்த மொழியினுடைய சிறப்பு அதனுடைய தொன்மையோடு சேர்ந்த தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை பற்றி தான் இனி நாங்க பேச வந்திருக்கோம். பண்டைய இலக்கியங்களிலே இருக்கிற சிறப்புகளை எல்லாம் நாம் எடுத்து சுவைத்து அதில் ஈடுபடுகிற போது அதனாலே அதே வரிகளை படித்து அதனால ஒரு மகிழ்ச்சி அடைந்து அதை திரை இலக்கியத்தில் உபயோகப்படுத்திய நம்முடைய கவிஞர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி அவர்களை நினைவு கூறுகின்ற முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த வடிவத்தை கட்டமைத்தவர் இசைக்கவி ரமணன் அவர்கள் தான். வடிவமைப்பு அதெல்லாம் கிடையாது. வெள்ளடிக்க எங்க நடுவர் கிடையாது. எவ்வளவு நல்ல விஷயம். அதனால இது ஒரு கலந்துரையாடல் தான். தமிழ் இலக்கியங்களிலிருந்து தாக்கம் பெற்ற நம்முடைய கவிஞர்கள் அதை எப்படி மாற்றி அல்லது வளர்த்து அல்லது சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதான் இங்க நம்ம சொல்ல போறோம். நடத்தினோம் காலங்களில் வசந்தம் கண்ணதாசனுக்காக.
பாரதி அவர்கள் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சி யூடியூப்ல 7 லட்சம் வியூஸ் போச்சு. அந்த சாதனையை முறியடிக்கிற மாதிரி நான் வரல. எத்தனையோ ஆளுமைகள் பங்கு கொண்டார்கள். பாரதியினுடைய ஆளுமை இந்த முத்திரைங்கிறது தனித்துவம் வாய்ந்தது. நம்ம இறைவனிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இறைவனை பற்றி பாடும் பொழுது இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். இத கண்ணதாசன் ஒரு விதமா சொல்றாரு. இறைவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு பதில வாலி சொல்றாரு. இந்த 2 பாடல்களை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே. எங்க தமிழ் பேசுவோம் அங்க தெய்வம் இல்லாம வேற இருக்கும். அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே, எங்க இருக்கு அப்படின்னு வாலி இப்படி சொல்றாரு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு உண்மையில் கண்டேனே சொல்றார். இவர் தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. இவர் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் மிதப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. பக்கத்துல கோயில். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இன்னைக்கு காட்சியிலே அருமையான காட்சி. இந்த சின்ன குழந்தை வந்து இந்த புத்தகத்தை வெளியிட அமைச்சர் அதை பெற்றுக்கொண்டது அருமையான காட்சி. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே. பாடி பார்க்கிறார் கூட பாடிட்டார் கவியரசர். நம்ம இன்னும் ஒண்ணு பாடணுமே, அதை வச்சுதானே பாரதி ஒரு பிடி பிடிப்பாங்க அப்படின்ட்டு பாரதி தெரியுது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இது ராஜ்குமார் பொருந்தும். பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். நல்லா பாடுறவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுப்பா இருக்கும். சார் நம்மளால ஒண்ணு கூட பாட முடியல. ஃபுல்லா எப்படியே பாடினேன் சார், 1 hour தானே. நான் இங்க உட்காந்து கேட்டுட்டேன். எவ்வளவு நல்லா இனிமையா பாடினாரு. அந்த தமிழ் சொற்களினுடைய சுவையறிந்து பாடுகிற போது பாடல் இன்னும் செம்மாந்த அழகுகளை எல்லைகளை தொடுகிறது. அதுதான் ரமணன் அண்ணாவுடைய பாடல கிடைச்சது எனக்கு. இதுல வந்து ஒரு பார்வை,
நிறைய சொன்னார். அது கடைசியை தான் நம்ம மனசுல நின்று அதுல இருந்து எடுத்துக்கலாம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், இது ரெண்டும் சொல்லாத சமயங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. இது ரெண்டு தான் கடவுள் இருக்கிற இடம் என்பதை சொல்லாத கவிஞர்களே கிடையாது. மகாகவி பாரதி சொல்றார், சரஸ்வதி பூஜைனா என்னன்னு மகாகவி பாரதி சொல்றார். இப்ப எங்க வீட்டுல சரஸ்வதி பூஜை தான் நாங்க பிள்ளைகளா இருப்போம், ரொம்ப குஷியா இருக்கும். ஏன் அன்னைக்கு நாங்களே கூட எல்லா புக்குகளையும் சந்தனத்தை போட்டு அதை வச்சிருவோம் பூஜைக்கு. எங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஏன் இவ்வளவு நேரம் படிக்கிறேன்னு கேட்காத நாள். பாரதி சொல்றாரு, இதெல்லாம் சரஸ்வதி பூஜை தான், ஆனா இது மட்டும் சரஸ்வதி பூஜை இல்ல அப்படின்னு சொல்றாரு. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயதற்கு இரையாக மடுத்தல், கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டி என்று மகாகவி. கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை யாரு? அந்த கலைமகள். அவளுக்கான பூஜை அன்னைக்கு நீங்க சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறதுலாம் பூஜை தான். அதை விட முக்கியமான பூஜை எழுத்தறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் எழுத்தறிவை கொடுப்பதற்கு முயற்சி அடிக்கிற போதெல்லாம் அதுதான் உண்மையான சரஸ்வதி பூஜை என்று மகாகவி பாரதி சொல்றார். இப்ப அந்த லைன்ல வாலி சொன்னதை எடுத்து பாருங்க. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, அந்த கல்விக்குள்ளே கடவுள் இருக்கிறது. இன்பம் ஈகை ஊடல் எண்ணம் ஏற்றம்
என்ன எழுத்து? அவு. அவுக்கு என்ன வரும்? அவுக்கு அவு. அட, நாம அவ்வை பாட்டி. அறம் செய்ய விரும்பு. Hi friends, thank you for watching my video. Please subscribe to my channel and like my videos. Bye. Bye friends.